அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு எந்த ஒரு செயலுமே நீங்கள் 21 நாட்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். நமக்கு அது நடக்கும். இப்போ 21 நாட்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன எழுத வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. ஒரு ரஃப் நோட் கூட உங்ககிட்ட இருக்குன்னா பரவாயில்ல, அந்த நோட்டு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏன்னா இதுக்கு ஒரு பேப்பர் மட்டும் போதும். இருந்தாலும் நம்ம 21 நாட்கள் நம்ம கடைப்பிடிக்கணும் இல்லையா? அதனால் ஒரு நோட்டாக இருந்தால் அது பத்திரமா இருக்கும் இல்லையா? பேப்பர்னால் அங்கங்கே போட்டுருவோம். அதனால் ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் பார்த்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரம். காலை அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இதை செய்ய ட்ரை பண்ணுங்க. இப்போ செய்ய முடியல அப்படின்னா ஒரு 7 மணிக்குள்ளேயாவது இதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஒரு 5:45க்குள்ளே நம்ம இதை ட்ரை பண்ணும்போது 100% உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுக்கும். ஏன்னா அந்த நேரம் நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்கும். நமக்கு பாசிட்டிவாக நினைக்க தோன்றுகின்ற நேரமே பிரம்ம முகூர்த்த நேரம்தான். ஏன்னா நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எந்த ஒரு மன ஓட்டம் இருக்காது. ஏன்னா காலையில் நம்ம எந்திக்கும் போது நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்கும். அதிகாலை எழுந்திரிச்சாலே நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் கொடுக்கும் சொல்லுவாங்க இல்லையா? சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம இறைவன்ட்ட என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும், சீக்கிரமாக நடக்கும். அதனால தான் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே அதான் காரணம். எந்த ஒரு மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் வேண்டும் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தும் போது எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு கொடுக்கும். அதனால் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் முருகனை நினைத்து 21 நாட்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று, நீங்கள் பூஜை செய்து இதை செய்யலாம். இன்னொன்று, நான் பூஜை செய்யலை, விளக்கேற்ற மாட்டேன், இதை மட்டும் நான் செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பவர்கள் பார்ட் 2. ஸோ 2 பேரும் நீங்கள் எந்த டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 21 நாட்களும் காலையில் நீங்கள் முருகனுக்கு விளக்கேற்றி வைக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி கும்பிடாதவர்கள் அதாவது காலையில் எழுந்துச்சுல என்னால் பூஜையை செய்ய முடியாது அப்படி இருப்பவர்கள் இது 21 நாட்கள் இதை மந்திரத்தை மட்டும் சொல்லி கடைபிடிங்க. 21 நாட்கள் பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்து இதை நீங்கள் 21 நாட்கள் தொடர்ந்து செய்யணும். சரிங்களா? காலையில் ஒரு 6 மணிக்குள்ளே செய்ய ட்ரை பண்ணணும். சீக்கிரமாக எழுந்து குளிச்சுக்கோங்க. உடம்புக்கு மட்டும் குளித்தா போதும், தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. உடம்புக்கு மட்டும் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வாசல் எல்லாம் தெளித்து எல்லாமே சரி பண்ணிவிட்டு அதற்கப்புறம் பூஜை அறையில் போய்ட்டு முருகனுக்கு ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. பூக்கள் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, நீங்கள் நெய்வேத்தியம் வைத்தாலும் சரி, வைக்காட்டாலும் சரி, அது நம்மளுடைய விருப்பம்தான். ஏன்னா இது பிரபஞ்சத்தை கூட நம்ம இணைந்து நம்ம செயல்படுவது. அதனால் ஒரு விளக்குங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் விளக்கேற்றி வைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறோம். முருகன் படத்திற்கு முன்னாடி ஒரே ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. பூக்கள் இருந்தால் பூக்கள் வச்சுக்கோங்க. நைவேத்தியம் உங்களால் பண்ண முடியுதுன்னா பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். அதற்கப்புறம் நம்ம மந்திரம், ஒரு மந்திரம் 21 முறை சொல்லணும். நோட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ஏதேனும் ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க. நிறைய வேண்டுதல் வைக்காதீங்க. ஏதேனும் ஒன்று வீடு வாங்கணும், இல்லைன்னா வாகனம் வாங்குற மாதிரி, இல்லை அப்படின்னா பொருளாதார முன்னேற்றத்திற்காக, இல்லைன்னா சம்பள உயர்வுக்காக, அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை அப்படின்னா நமக்கு நம்மளுடைய சொல் பேச்சு யாராவது கேட்கணும், நமக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நமக்கு அது ரொம்ப முக்கியம் தானே. அதனால் அப்படி கூட இப்போ பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கலன்னா அதற்காக. ஸோ நம்ம எதற்காக வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம். இப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காக, எப்போ பார்த்தாலும் கணவனோ மனைவி சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அன்பு அதிகரிப்பதற்காக, எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி ஒரே வேண்டுதல் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். 21 நாட்களும் அந்த ஒத்த வேண்டுதலை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கடன் அடையணும் அப்படிங்கிற இருக்குது அப்படின்னா கடன் அடையணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இல்லை சொந்த வீடு வேண்டும் அப்படின்னா சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிரார்த்தனை பண்ணிவிட்டு 21 முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவாமிகிட்ட மந்திரங்கள் சொல்லணும். எந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னா ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற மந்திரத்தை 21 முறை சொல்லணும். சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய நோட்டை எடுத்துக்கோங்க, உங்கள் ரஃப் நோட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன? என் கடன் பிரச்சனை தீர வேண்டும், பணம் பெருக வேண்டும், சொந்த வீடு வேண்டும், என்ன வேண்டுமோ அதை நீங்கள் ஏதேனும் ஒரு வேண்டுதல் மட்டும் நீங்கள் எழுதிக்கிடணும். ஒரு முறை எழுதலாம், ஆனால் 21 முறை எழுதுவது ரொம்ப சிறப்பு. நீங்கள் எழுதிக்கோங்க, அல்லது ஒரு முறை மட்டும் அந்த வேண்டுதலை எழுதிட்டு
நீங்கள் வந்து இந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வைத்துட்டு 2வது நாளும் அதே போல் தான் முருகனுக்கு வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு 21 முறை மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு முறை வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து 3ஆம் நாளும் இது தான். நீங்கள் இதே 21 நாட்கள் ஃபாலோ பண்ணணும். 21 நாட்களுக்குள் நீங்கள் வந்து எழுதும்போது அந்த வேண்டுதலில் ஒரு மிராக்கள் உங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் அதில் இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். முருகனை நீங்கள் 21 நாட்களுக்குள்ளே உணர்ந்திருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு வைப் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து காலையில் எழுந்துச்சி குளிக்க முடியும், முருகனுக்கு தீபம் ஏற்ற முடியும், என்னால் எல்லாம் பண்ண முடியும், நான் சுறுசுறுப்பாக இருப்பேன், நல்லா ஆக்டிவாக இருப்பேன் அப்படிங்கிறவங்களாம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். பார்ட் 2 செகண்டு பார்த்தீங்கன்னா என்னால் எழுந்திரிக்க முடியாது, குளிக்க முடியாது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி இருப்பவர்கள் வந்து பூஜை அறை பக்கம் போகாமல் ஹால்லே உட்காந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கெலாம் குளிக்கணும் குளிக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. மனசு மட்டுமே இதற்கு காரணம். மனசு மட்டும் நமக்கு சுத்தமாக இருந்தால் போதும். அதாவது மனம் வந்து எந்த தீங்கு யாருக்கு நினைக்காம முருகனை மட்டும் நினைத்துட்டு இருந்தால் போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்கு குளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. 21 முறை காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் ஒரு முறையோ அல்லது 21 முறையோ நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரே வேண்டுதலை மட்டும் தான் நீங்கள் எழுதிக்கிடணும். எழுதிட்டு அந்த நோட்டை வந்து மூடி வச்சுருங்க. இதே மாதிரி தினமும் நீங்கள் செய்யணும். மொத்தம் 21 நாட்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 21 நாட்களுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். என் முருகன் என்கிட்ட தான் இருக்கிறாரு, என் கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு, நல்ல ஒரு மாற்றம், ஒரு பிரகாசம் எல்லாமே நமக்கு இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு வந்து இருக்கும். சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குங்க. அது 100% நமக்கு கிடைக்கும். 21 நாட்கள் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு செய்து பாருங்கள். 21 நாளும் 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். ஒரு முறையாவது உங்களுடைய வேண்டுதலை எழுத வேண்டும். கட்டாயமாக அது நிறைவேறும். முருகனுக்கு அது போய் சேரும். நீங்கள் சொல்வது, மந்திரங்கள் சொல்வது, நீங்கள் எழுதுவது அனைத்துமே முருகன் பார்த்து கொண்டே தான் இருப்பார். அவருடைய மந்திரம் எங்கே உச்சரிக்கப்படுதோ அந்த இடத்துல அவர் இருப்பார். அதனால் அவர் அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அதனால் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 21 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். முருகனுடைய அருள் இருந்தாலே இந்த பதிவு கட்டாயமாக உங்கள் கண்ணில் தென்படும். ஏன்னா முருகன் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறார். அவர் வந்து உணரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். அந்த தெய்வத்தை நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அவர் நம் கண்முன்னே வந்து இருப்பார். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்து கொடுப்பார். அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற எதுவும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அவர் சரி செய்து கொடுப்பார். முழு நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க. இதில் வந்து யாருக்கு எப்படி முடியுதோ அப்படி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப எளிமையாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, எல்லோருக்குமே இந்த பதிவு பார்க்குற எல்லோருக்குமே இந்த 21 நாட்களுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறத நானும் முருகன்கிட்ட வந்து அன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருளும் கிடைக்கணும். எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எல்லாமே நம்மளுக்கு வந்து வெற்றி ஆகும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை முருகன் மேலே எனக்கும் இருக்குது. உங்களுக்கும் கட்டாயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேப்பரில் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, நோட்டில் எழுதியிருக்கோம்ல, அது என்ன செய்யணும் அப்படிங்கிறது கேட்பீங்க. அது அப்படியே இருக்கலாம். நம்ம வந்து பேப்பரில் எழுதியிருக்கோம் அப்படின்னா அதை நல்லா மடித்து முருகன் படத்திற்கு பின்னாடியோ இல்லை முருகனுக்கு வந்து பக்கத்தில் நீங்கள் வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நோட்டில் அது அப்படியே இருக்கட்டும். இதை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அது அப்படியே இருக்கலாம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.